என்று சொன்னால் அண்ணா திமுக கட்சி சொந்த காலில் நிற்கின்றது. திமுக கூட்டணியை நம்பி இருக்குது. அப்படித்தானே? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார், எங்க கூட்டணியில நிறைய கட்சி இருக்குதுன்னு. எவ்வளவு கட்சி வேணாலும் சரி, மக்கள் ஓட்டு போடுறதாலும் ஜெயிக்க முடியும். அதான உண்மை. அண்ணா திமுக அப்படி அல்ல, மக்களை நம்பி தேர்தலிலே நிற்கின்றோம். மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்கள் கூட்டணி மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைச்சிருக்கின்றோம். மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். நேற்று தேர்தல் அறிவிப்பு வெளியிட்ட உடனே நிருபர்கள் பேட்டி கேட்கிறாங்க. அப்ப திரு ஸ்டாலின் பேசுறார், திமுக தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனையா? என்னையா பிரச்சனை இருக்குது? ஏங்க தேர்தல் எங்க நடக்குது? எங்க நடக்குதுங்க? தமிழ்நாட்டில் தான் நடக்குது, டெல்லியிலேயே நடக்குது. அந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழகத்துக்கு கொண்டு வந்து என்ன செய்ய போறோம்? அதனால பொம்மை முதலமைச்சர் உண்மைதானே? ஒரு தில்லு திராணி தெம்பு ஒரு சுயமா சிந்திக்கக்கூடிய நிலையில் இருந்தா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, டெல்லியில நடக்கல, தமிழ்நாட்டில் நடக்குது. ஸ்டாலின் அவர்களே, இனியாவது திருத்தி பேசுங்க, திருத்தி பேசுங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் யாராருக்கு போட்டி? யாராருக்கு போட்டி? நமக்கு எதிரி திமுக தானே. திமுக வீழ்த்துவதற்கு தான் நம்ம கூட்டணி அமைச்சிருக்கிறோம். மக்களோட ஆட்சி அகற்றுவதுதான் நம்முடைய நோக்கம். அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா நம்ம குறை சொல்றதுக்கு வழியே கிடையாது. அண்ணா திமுகவே குறை சொல்றதுக்கு வழியே கிடையாது. என்னென்னமோ பார்த்தாரு, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்பொழுது என்ன பேசுறார்? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டியா? ஸ்டாலின் அவர்களே, சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கேட்டா கூட சொல்லுவாங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தல். தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், எந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலோடு இறுதி தேர்தல், இறுதி தேர்தல் திமுகவுக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னா திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? ஏன்னா திரு கருணாநிதி குடும்பம் அரச பரம்பரை குடும்பமா? அரச பரம்பரையில் தான் மன்னருக்கு அடுத்து இளவரசர் வருவார். அப்படி நினைச்சிட்டு ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த முறை நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை சட்டமன்ற தேர்தல் மூலமாக கொடுப்பார்கள். அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய வேட்பாளர் 234 தொகுதியில் 210 இடங்களில் வெல்லும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கனிம கொள்ள அதிகமா நடந்துட்டு இருக்குது. நடக்குதுல்ல? நம்முடைய கிருஷ்ணமுரளி பல முறை, தம்பி கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க, மெதுவா மெதுவா வாப்பா தம்பி, மெதுவா வா, மெதுவா மெதுவா வா, மெதுவா வாப்பா, கூட்டம் அதிகமா இருக்குது தம்பி, மெதுவா வா, கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விடுங்கப்பா, மெதுவா மெதுவா வா, கொஞ்சம் வழி விடுங்கப்பா தம்பி, வழி விடுங்க. காவல்துறை அவர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுங்க. தண்ணி 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 விடு, இங்க பாருப்பா. கனிம வள கொள்ள இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குது. அறிவித்த கிருஷ்ணமுரளி அவர்களும் நம்முடைய செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களும்
பல முறை இதற்காக போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. மக்களும் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா இந்த அரசாங்கம் அதிகார துணையோடு கனிம வெள்ளை கொள்ளை அதிகமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கு விசாரணை நடைபெற்று சட்ட நீதியாக தவறு செய்தது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல சட்ட ஒழுங்கு கடுமையா பாதிச்சிருக்குது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஏன் பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்ல. கேவலமான ஆட்சி. உண்மைதானே? ஆக இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். அதோட தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துட்டு இருக்குது. போதைப் பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்ல. கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை அதிகமா நடந்துட்டு இருக்குது. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது. நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சரோட கவனத்தை கொண்டு வந்தேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த போதை நடமாட்டம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்கள். இந்த கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கிறது. இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகின்றவர்கள் தன்னை மறந்து குற்றச்செயலில் ஈடுபட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவறான வழியிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியால். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே 3 மாதத்தில் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும், ஒழிக்கப்படும். தமிழகம் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும். ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அமைதியாக நாடு இருக்க வேண்டும். ஒரு மாநிலம் அமைதியாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருந்த காரணத்தினால இன்றைக்கு மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் ஆளாக்கப்படுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முந்தைய ஒரு டிஜிபி இருந்தார், அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். கஞ்சாவை தடுப்பதற்கு 2.0, 3.0, 4.0 போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். ஓ போட்டுதான் மிச்சம். நான் கூட நினைச்சோம் பரவாயில்ல, எப்படியோ இந்த டிஜிபி ஆவது இந்த கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்தத்துக்கு முன் வந்திருக்காரு. 2.0 போட்டாரு, 3.0 போட்டாரு, 4.0 போட்டாரு. கடைசியில ஓ போட்டு ரிட்டையர் ஆனதுதான் மிச்சம். ஒண்ணுமே செய்யல. ஏன்னா விக்கிற முறை திமுக காரன். இப்ப எங்க போய் இந்த போதைப் பொருள் விற்பனை தடுக்க முடியும்? ஆக இன்றைக்கு காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவருடைய கையில் கட்டப்பட்டுகின்றன. இன்றைக்கு அவர்கள் என்ன செய்வது தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனையிலே அதிகமாக இருக்கின்ற நபர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கின்ற காரணத்திலே அவர்களை ஒன்னும் செய்ய முடியல. ஆனா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா இதில் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவரெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு கிராமம் இது தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 90% விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாயி தொழிலாளி இருந்த மாவட்டம். 2 கண், ஒரு மனிதனுக்கு 2 கண் மாதிரி, ஒன்று விவசாய தொழிலாளி, இருவர்களையும் காப்பாற்றுவது அண்ணா திமுக அரசாக இருந்தது. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி, அதோட விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்த விவசாயிகள். அந்த 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்ததுனால விவசாய தொழில் சிறந்தது. விவசாய தொழிலாளிக்கு முழுமையான பணி கிடைச்சது. மகிழ்ச்சியா இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாங்க, ஷிப்ட் முறையில் போட்டாங்க. அதனால விவசாய பணி முடங்குகிறது. அதோட இன்றைக்கு பல ஆண்டுகளாக ஏரி, குளம், குட்டை எதுவுமே தூர் வராம இருந்தது. அண்ணா திமுக ஆட்சியில குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் பங்களிப்போடு ஏரி, குளம், குட்டை அனைத்தும் தூர்வாரப்பட்டது. அதனால ஏரிகள் ஆழமான, குட்டைகள் ஆழமான, கண்மாய்கள் ஆழமாக்கப்பட்டது. பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்திலே நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், வேளாண்மைக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பொதுப்பணித்துறையின் சார்பாக
தமிழகத்திலே 14,000 ஏரிகள் இருக்கின்றன. நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 8,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. அதே போல கிட்டத்தட்ட உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக 26,000 ஏரி குளம் குட்டைகள் இருக்கின்றன. 26,000 ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் தூர்வாரப்பட்ட காரணத்தினாலே நீர்நிலைகள் உயர்ந்திருக்கின்றன. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் அந்த வண்டல் மனை இலவசமாக அள்ளிட்டு போலாம், யாரும் தடுக்கல. ஆனா இன்றைக்கு ஒரு லோடு மண்ணு கூட அள்ள முடியல. ஏரியிலிருந்து மண் அள்ளுனா அதுக்கு தனி காசு கொடுக்க வேணும். அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி மீண்டும் தேவையா? இன்னொன்னு ஸ்டாலின் தந்தார். அங்க நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் ஸ்டாலின் பெட்டி மேல எப்பவுமே ஒரு கண்ணு உண்டு திமுக காரனுக்கு. அது இன்றைக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஊர் ஊரா ஒரு பெட்டி எடுத்துட்டு போய் அங்க ஒரு திட்டு கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அந்த பெட்டி வச்சுட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அழைச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை ஒரு வெள்ளத்தாள் எழுதி அந்த பெட்டிக்குள்ள போடுங்க. நான் அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா நான் வீட்டுல கொண்டு வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டி திறந்து உங்க மனுவை படிச்சு பார்த்து உங்களுக்கு நிவர்த்தி செய்யும் சொன்னார். செஞ்சாரா? ஏங்க எவ்வளவு ஏமாற்று வேலை பாருங்க. அதுல என்ன தங்கத்தையும் பணத்தையுமா போடுறாங்க பெட்டிக்குள்ள? வெறும் வெள்ளத்தாளை தான் போடுறாங்க. ஆனா அந்த வெள்ளத்தாள் எங்க கிடக்குது? சிவகங்கையில ஆத்துல கிடக்குது. எப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த அரசு திமுக அரசு என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி மக்களை ஏமாற்றலை தில்லாடிகள் திமுக கட்சிக்காரர். அதோட அம்மா உணவகம், அம்மா உணவகத்தில் அப்படித்தான் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக நகர பகுதியில் இருக்கின்ற அம்மா உணவகத்தை எல்லாம் அதுக்கு தரம் குறைச்சிட்டாங்க, பொருளை குறைச்சிட்டாங்க, அதில் பணிபுரிகின்ற ஆட்களை குறைச்சிட்டாங்க. இதனால ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையிலே தரமான உணவு கொடுப்பதிலே இன்றைக்கு இந்த ஆட்சியிலே பாகுபாடு காட்டுறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் ஏழைகளுக்கு தரமான உணவு அம்மா உணவகத்தின் மூலமாக வழங்கப்படும். அற்புதமான உணவு கொடுக்கப்படும். நான் விவசாயி, அந்த விவசாயில உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறிகள் அனைத்தும் நம்முடைய அம்மா உணவகத்தின் மூலமாக வாங்கப்பட்டு காய்கறிகளோடு அம்மா உணவகம் செயல்படும். 2000 அம்மா மினி கிளினிக் கொடுத்த 2000 அம்மா மினி கிளினிக் கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொடுத்தோம். அதையும் மூடிட்டாங்க. ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கையும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு கிடைச்சது. மக்கள் அந்த ஏழை மக்கள் அந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக் சென்று இலவசமாக விலை இல்லாம சிகிச்சை பெற்றாங்க. அது ஸ்டாலினுக்கு பொறுக்கல. ஏழைகளுக்கு வைத்தியம் கொடுப்பது கூட பொறுக்க முடியாத ஸ்டாலின் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவரா? சிந்திச்சு பாருங்க. இதுல என்னங்க அரசியல் வேண்டியது? ஒரு சாதாரண மக்கள், கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் இன்னைக்கு நகரத்துக்கு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சென்றாதான் அவர்கள் வைத்தியம் செய்ய முடியும், சிகிச்சை பெற முடியும். அப்படிப்பட்ட ஏழை மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியிலேயே அம்மா மினிக்கிளை கொண்டு வந்து அவளுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். அது கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா மினிக்கிளை துவக்கப்படும் கிராமம் புறம். அதே போல அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே ரேஷன் கடையில விலையெல்லாம் அரிசி கொடுத்துட்டு இருக்கிறோம். இனிமேல் விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் கொடுக்கப்படும். விலையில்லா சமையல் எண்ணெய் காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே பருப்பும் எண்ணெயும் விலையில்லாம ரேஷன் கடையில வழங்கப்படும். அது மட்டுமல்ல, இப்பொழுது வழங்கப்படுகின்ற அரிசி தர குறைவாக இருப்பதாக எங்கிட்ட சொன்னாங்க. இனி கடையில எப்படி அரிசி வாங்குறீங்களோ அதே போல ரேஷன் கடையிலும் தரமான அரிசி கொடுக்கும். டபுள் பாயிலிங் போட்டா தரமான அரிசி கிடைக்கும் என்று அந்த அரிசி ஆலை அதிபர்கள் என்னிடத்திலே தெரிவித்தார்கள். அவர்களெல்லாம் அழைத்து பேசினேன். இப்படி ரேஷன் கடையில போடுகின்ற அரிசி தரம் குறைவாக இருக்கிறது, மக்களிடத்திலிருந்து புகார் வருகிறது, தரமான அரிசி எப்படி வழங்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நவீன அரசியலாளிகள் இருக்கின்றன, அதன் மூலமாக இன்றைக்கு லெவியில் வாங்கிய அரசு நம்முடைய விவசாயத்திலிருந்து வாங்கப்படுகின்ற அந்த நெல்கள் எல்லாம்
முறையாக பராமரிக்கப்பட்டு அந்த